வெல்கம் டு ஃப்ளேமிங் மோட்டோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃப்ளேமிங் மோட்டோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வண்டி ஃபஸ்ட்டு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், ஒரு 5 to 6 minutes அப்படி வீடியோ தான் இருக்கும். இந்த சர்வீஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படி என்ன தாண்டா நடந்துச்சு அப்படின்றத வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு டே போனேன், அவங்க சர்வீஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது மாதிரி இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்படி தேவையில்லை, எனக்கு அன்றைக்கே வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நாளைக்கு மார்னிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உள்ளே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் இங்கே ஒரு நான் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். எப்படி இருந்துச்சுன்னா, நார்மலாக எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. எனக்கு சர்வீஸ் விடாத்துக்கு முன்னையும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபீலு, பவரு எல்லாமே, கிளச்சிலேருந்து பிரேக் எல்லாமே அவங்க எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சர்வீஸ் கொடுத்துட்டு அப்புறமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னு தெரியல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ எங்கே போகிறோம் வண்டி எடுத்துன்னு அப்படின்னா, பாருங்கள் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு வீடியோ போட்டு விட்றேன். என்ன சேரு, என்ன மழை. இந்த மழைனால் எவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வண்டி வந்து சர்வீஸ் கூடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு சர்வீஸு டேட் கிட்ட வந்துருச்சு. என் ஃபேஸ் எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கேன், 365 போயிருக்கேன். அது மீட்டர் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் மீட்டர் இல்லாமலே ஒரு 300 வச்சுக்கோங்க, ஒரு 600 700 போயிருப்பேன். 1000 தான் எடுத்துன்னு சொன்னாங்க. ஸோ டேட் வந்துட்டனால தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, நான் வந்து சர்வீஸ் சென்டர் பெங்களூரில் தான் விட போகிறேன். பெங்களூரில் தான் இருக்கேன். ஸோ நாங்கள் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்ட அப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ என்ன ஏது, ஃபஸ்ட்டு ஃப்ரீ சர்வீஸு. ஸோ அந்த ஆயில் சேஞ்சுக்கெல்லாம் இருக்கும்ல காஸ்ட்டு. ஸோ என்னன்ட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, கேட்குதா இல்லையா தெரியல. இங்கே நிறைய வண்டி இருக்குது. இங்கே தான் சர்வீஸ் கொடுலான்னு வந்திருக்கேன். பட் இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் நாளைக்கு மார்னிங் கொடுத்துட்டு ஈவினிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வாங்க இப்போது வீட்டுக்கு போகலாம். நான் நாளைக்கு வந்து இது என்ன ஏதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இப்போது எங்கே போயிட்டேன்னா, நேற்று ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், வெறும் ஹெல்மெட் மட்டும் தான் வச்சுன்னு போயின்னுக்கிறேன். நேற்று நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி வண்டி சர்வீஸ் கூட்டுறதுக்கு போயிருக்கேன், பட் நாளைக்கு தான் விடலாம் அப்படின்னு. ஸோ நேற்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஈவினிங் விட்டு போங்க, நாளைக்கு காத்தால எடுத்துக்கோங்க அப்படின்னு. பட் எனக்கு மார்னிங் வேணும். ஸோ வந்து நான் வந்து மார்னிங் விட்டுட்டு ஈவினிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போது மார்னிங் ஆயிடுச்சு, ஈவினிங்கும் ஆயிடுச்சு. சாரி, ஈவினிங் ஆகல, இப்போ தான் ஈவினிங். ஸோ இப்போ தான் ஈவினிங். ஸோ இப்போ தான் வண்டி எடுக்க போயிட்டுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸ் பெங்களூரில் தான் விட்டுருக்கேன். இதான் மெட்ரோ ஸ்டேஷனில் மெட்ரோ மேலே தான் போயிட்டுருக்கேன். இருங்க, அங்கே போயிட்டு வண்டி எந்த கண்டிஷனில் இருக்குது, அவங்க வாஷ் பண்ணாங்களா இல்லையா, எவ்வளோ ஆச்சு, என்ன ஆச்சு, கரெக்டாக தான் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு எல்லாமே நான் வந்து சொல்லிட்டு வந்துருச்சேன்னு நினைக்கிறேன். ஷோரூம் அங்கே தான் இருக்குது. ஷோரூமு உங்களுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல. இருங்க, நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் என்ன பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை பண்ணலைனாலும் காட்டுறேன், பண்ணியிருந்தாலும் காட்டுறேன். ஓகே கைஸ், இருங்க வரேன். கைஸ், நான் வந்து ஷோரூம் ரீச் ஆகிட்டேன். ஸோ வண்டி ரெடி ஆகிடுச்சு. எங்கே இருக்குது இந்தா இங்கே இருக்குது. ஸோ அப்படி புதுசாக எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் டஸ்ட்டு இருக்குது. டஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது, பிகாஸ் வெளியே விட்டனால. ஸோ மற்றபடி ஃபில்டரு எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு டைம் ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எதுவும் தெரியல எனக்கு.
ஸோ ஓட்டும்போது நான் என்ன செயின் லூப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி தான் பண்ணுவாங்களா என்னென்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு ஒரு ஆள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ஃபுல்லாக ரெயினாக இருக்கனால இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே, நாட் பேட், குட் தான். ஓகே, இருங்க நான் உள்ள அந்த சின்ன ப்ராசஸ் முடிச்சுட்டு வரேன். கைஸ் இங்கே தான் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. கைஸ் இன்னும் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. தூசி தான் கைஸ் இங்கே ஃபுல். இது வந்து மெயின் ரோடு. வண்டி 24 hours போயினே இருக்கும். மெட்ரோ வேறு மேலே இருக்கா, ஸோ அதனால தான். ஓகே சரி வாங்க கிளம்பலாம். வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதான்னா கொடுத்து விட்றேன். ஓகே கைஸ் வந்துட்டேன் வீட்டுக்கு. ஐயோ என்ன இது ஸ்ட்ரக் ஆகுது, எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. லைக் நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக போகுது. பட் நார்மல் தான் இது, எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஒரு டைம் நான் மைலேஜ் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சர்வீஸ்க்கு விட்டுருப்பேன். அந்த வீடியோ இன்னும் வீடியோ அவ்வளோவா எடுக்கல, சின்ன கிளிம்ஸாக தான் எடுத்திருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஒருவேளை செகண்ட் தேர்ட் ரெண்டும் சேர்த்து வேணால் கூட நான் போட்டுறேன். ஓகே கைஸ், ஃபஸ்ட் சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் எடுத்து ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு வீடியோ போடுறப்போ ஓகே 10 வியூ 20 வியூ வந்தால் கூட எனக்கு எத்தனை வியூஸ் வந்தாலும் பரவாயில்ல, அத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு தான் இருக்கும். எனக்கு 100 பேர் 200 பேர் பார்க்குறதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டம் எனக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ, டேக் கேர், பாய் பாய். லவ் யூ கைஸ். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. பாய் 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 பாய்.